புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் நீதி கெட்டது யாரால்? உரையாற்றுவோர் பேராசிரியர் மோகன் கோபால், தோழர் பாலன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் மத்தூர் சத்யா. நாள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. எங்க கூட்டணியில ஒரு பிரம்மாண்டமான கட்சி வர இருக்குது முதல்வர்களே அப்படின்னு என்னைக்கு அப்படின்னு கூவுனாரோ அன்னைக்கு பிடிச்சது என்னது? சவுக்கு சங்கர். கூட்டணியில் இருக்க பூரா பயிலும் போய் ஆப்போசிட்ல விசிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தர்மயுத்தம் 2.0 தொடங்கி இருக்கிறார். அது என்ன விவரம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அறிக்கையை தான் கொடுக்குறாரு. வேற லெவல்ல ஃபயர் விடுறாப்ல. கோவம் வந்துருச்சு. குறுக்கு புத்தி அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டு இருக்காப்ல அவரு. என்னது இதுவும் ஒரு குறுக்கு புத்தியோடைய இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்க ஒரு மனுஷன் நிமிந்து நடக்க கூடாதாடா இல்ல கேக்குறேன். சில கேரக்டர்களை பார்த்து நிமிந்து நடக்கிற மாதிரி என்னமே வர மாட்டேங்குது. ஓகே. அது மட்டும் இல்லாம தேமுதிகல போய் ஒரு சீட் அடிச்சிருக்கிறாங்க முதல்வரை. அதுவும் இல்லாம அவங்க ஒரு நடைபயணம் பெற இவ்வளவு ஏண்டா அதை அவ்வளவு பேசுற இது இவ்வளவு சாதாரணமா பேசுற இதுதான்டா பெரிய விஷயம். இதுவா பிரேமலதா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்ததுதான் பெரிய விஷயம். அது என்னங்கிறது உள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு மனு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியின் பொதுச் செயலாளராக எப்படி தொடரலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு போட்ட மனு. அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு எடப்பாடி ஒரு மனு போட எடப்பாடியை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீதிமன்றம். ஆமாம். அது என்ன வழக்கு, என்ன விவரம்? ஆக மொத்தம் அந்த 2026 தேர்தல் சூடு பிடித்து விட்டதா? சூடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொதிநிலை நிலவரம் தான் அந்த வீடியோ. முதலாக ஓபிஎஸ் அவர்கள். ஆமாமா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு பார்த்தோன்னா அதிர்ச்சி கலந்த ஒரு ரிப்போர்ட் எல்லாருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சி தான். ஓபிஎஸ் பேசிட்டாரா? முடிவெடுத்துட்டாரா? அது இல்ல, நீ இப்ப நேத்தி வந்து நடந்ததை நம்ம பேசுறோம். இதுக்கு முத நாள் இன்னொரு சம்பவம் முன்னாடி யாருமே பேச மறந்துட்டீங்க. மோடியை எதிர்த்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கை கொடுத்தாரு. யாராவது பேசுனீங்களாடா? அதை ஒன்றிய அரசு தவறு செய்து விட்டது, ஒன்றிய அரசு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோடியை எதிர்த்து ஒரு அறிக்கை விடுறாரு. கொடுக்க முடியாதுன்னு எப்ப சொன்னாங்க? காசு உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு எப்ப சொன்னாங்க? அது சொல்லி எப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்பவும் சொல்றாங்க. அதை விட குறிப்பிட்ட அந்த பஞ்சாயத்து எப்ப நினைச்சா அடுத்தது கடம்பூர் ராஜு ஒண்ணு பேசும்போது பிஜேபி கூட கூட்டணி வச்சது வரலாற்று பிழை அப்படின்னு பேசுறாப்ல ஓபிஎஸ். ஐயோ, அந்த மேட்டர் பேசணும்னே கடம்பூர் ராஜு பேசுறேன். நம்மளால இதை பேசிட்டா போறாங்க. இல்ல, இவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாலினை பார்க்க வராப்ல அடுத்த நேத்து. புரியுதா? அப்ப வந்து ஒரு 3 நாளா ஓபிஎஸ் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கிறாப்ல. வேற ஏதாவது டாக்டர் ஏதாவது மாத்தி பாக்குறாப்லையா, பாஜக எதிர்ப்பு சால்ட் பாக்கெட் வேற ஏதாவது வாங்குறாப்லையா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அவர் வாழ்க்கையில ஏதோ புது மாற்றம் நடந்திருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு நாமளும் அந்த வழி வகையை வந்து சில பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஆனா எனக்கு ஒப்பு இல்ல. என்னது? நீ என்ன சொன்னாலும் சரி, அது நடந்தது உண்மைதானே? எல்லாம் நடந்திருக்குல்ல, அது எப்படியும் நடந்திருக்குல்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது நடக்கவே இல்லை, நான் பேசல. இப்ப நடந்ததுன்னு தான் என் கேள்வி. ஓபி ரவீந்திரநாத் மைக்க போட்டு கேக்குறாங்க, ஏங்க இப்ப கட்சி விட்டு எல்லாம் பாஜக கூட்டணி இல்லைன்னு வெளியே வரீங்களே, கட்சியில அதிமுக தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியில விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே, அதுவா அப்படின்னு கேட்டா என்னென்னவோ பதில் பேசுறாப்புல மனுஷன். ஆனா ஆமா அப்படின்னு சொல்லவே மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், அவங்கெல்லாம் நீ பேச விடவே கூடாது. அவங்கள்ட்ட நீ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இப்ப ஓபிஎஸ் பேசுற 3 மீட்டர் சொன்னல, இதுல எங்கேயாவது அவர் பேசுனது எங்கேயாவது லீக் ஆயிருக்குதா? அவர் ஏதாவது பிரஸ் மீட், அதான்டா நானும் சொல்றேன், ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா? ஏதாவது வீடியோ வெளியே வந்திருக்குதா? இல்ல, ரூமுக்குள்ள இருக்கிறாப்புல இந்த செய்தி எல்லாம் வெளில வந்துகிட்டு இருக்குது. ஒரு அரசியல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம். இவரு பேசவே இல்லை, ஆனா ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஓபிஎஸ்ஸே பேசக்கூடாதுன்னா ஓபிஎஸ் பையன் எல்லாம் பேசலாமா?
என்ன பேச விட்டுதான் இப்படிதான் வரும். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுடா, தெரியாது. இந்த இவரெல்லாம் இந்த லட்சணத்துல நமக்கு சிஎம்மா வேற இருந்திருக்கிறாரு. யாரு? ஓபிஎஸ் தான் சொல்றேன். இவரு நம்ம பண்டுட்டி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் தான் இருந்திருக்காரு. என்ன எம்ஜிஆர் இருந்தது கவலைப்பட மாட்டீங்க நீங்க யாரும்? நான் ஓபிஎஸ் இருந்தது கவலைப்படுறீங்க நீங்க. என்னடா உங்களுக்கு இது? இல்ல எம்ஜிஆர் கம்பேர் பண்றப்ப ஓபிஎஸ் பரவாயில்ல. தெரியல சொல்றேன். எம்ஜிஆரும் நமக்கு இருந்திருக்காங்க. ஆதாராவை கம்பேர் பண்றப்ப ஞாபகம் வச்சுக்க. அகோர ஆட்சியை கம்பேர் பண்றப்ப எங்க ஐயா எடப்பாடி பரவாயில்ல, எங்க ஐயா ஓபிஎஸ் பரவாயில்ல. அப்படித்தான் பேசணும். அப்புறம் இவரு பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்காருல்ல, அவரு எந்த கட்சியோடையும் இப்ப கூட்டணி கிடையாது. கூட்டிலிருந்து விலகியதுக்கான காரணங்கள் வந்து நாடுக்கு தெரியும், நாடு அறியும் காரணத்தை. அவர் எங்க இருக்காரு? பண்டுட்டியார். இப்ப பண்டுட்டியார் வந்து நம்ம இவர்கிட்ட தான் இருக்காரு, ஓபிஎஸ் கூட தான் இருக்காரு. எப்ப போனாரு? என்ன இஷ்டத்துக்கு அவர் போட்டு போவாப்லையா? நான் கேக்குறேன். ஏன்னா அவரு தான் கூட்டணி விலகலை வந்து அறிவிக்கிறாரு. அவரோட சுப்பிரமணிய சாமிக்கு மேல கட்சி மாறிட்டு இருக்காப்ல அவரு தான் அவருக்கு போட்டியேவா. ஆமா, எல்லாம் தமிழறிவு மணியனோட டீம் பண்ணி பாருங்க. பண்டுட்டி ராமச்சந்திரனுக்குலாம் வந்து ஏஜ் இருக்கிற ஆட்களுக்கு தெரியுமா தெரியல. கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அது அப்படி ஒரு பீஸ் அவரு தான். ஆனால் ஆக்சுவலாக அறிவிச்சது ஓபிஎஸ் பாஜகவினுடைய உறவு முடிந்தது. இவருக்கா டைவர்ஸ் சொல்றாரு. ஆமாங்க, 2 பேருக்கு இருந்து டைவர்ஸுங்க அப்படின்னு அறிவிக்கிற அந்த ஆலமர் பஞ்சாயத்துக்காரராக இருப்பது அவரு தான். இவ்வளவு நாள் நல்லா சொகுசா வக்கனையா இருந்துவிட்டு நாங்க பிரிகிறோம் எங்களுக்கு சண்டைன்னு சொல்றதுக்கு ஓபிஎஸ் வந்து மைண்ட் இல்ல, தைரியம் இல்ல. ஏன் சொல்ல வேண்டியதானே? ஏன்னா ஒரு கூச்ச நாச்சம் இருக்குது. கூட்டணிக்குள்ள போனா எப்படி நம்மளே போய் பிடிக்கலன்னு சொல்றது அப்படிங்கிற அந்த கூச்ச நாச்சம் இருக்குல்ல. இல்லை, நீங்கள் சொன்னால் அதே பாயிண்ட் தான் நான் திரும்பி சொல்கிறேன். கூட்டணிக்கு போகிறப்ப மட்டும் ஒரு மைக் ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு மைக் முன்னாடி நின்று பேசினாப்பில்லையா? இல்லை, வெளில வர்றதே அவர் சொல்லலை, அவ்வளவுதான் அவர். ஓகே, இவங்க ஏன்னா அரசியல் தெரியாது இவங்களுக்குலாம். இதில் நம்ம அண்ணன் வேற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு தன்மானம் இருக்கிறது, ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்கணும்னு கேட்டார். அவர் வந்து கொடுக்கல, டைம் கொடுக்கல. அதனால் அவருக்கு தன்மானம் இருக்குது, அவர் கூட்டி விட்டு வெளில வர்றாரு. இப்போ என்ன சொல்கிற, எடப்பாடிக்கு தன்மானம் இல்லைங்கிறீங்களா? அதை நசிக்கு சொல்லிடுங்க. என் சித்தப்பாக்கு தன்மானம் கிடையாது, அதனால அவர் வெளில வர மாட்டாரு. ஏன் சுத்துற? கமிஷன் வராது. தேதி ஒன்று அடிச்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன், தன்மானம் வந்துருச்சுல, திமுக வந்துருன்னு சொல்கிறேன். எப்படியா? திமுக வந்து சேர்ந்துருங்க ஓபிஎஸ். ஓ, அதுக்கு தான் வந்திருக்காரு அவரு. அமித்ஷா உண்டு, ஓடு ராஜா இனி வரும் காத்திருந்து பாரு வருது பாரு வரிசையா. இல்ல ராஜா வரும் போல இருக்கு. நான் நேற்று போய் பார்த்தார்ல ஸ்டாலினை, போய் வீட்டுல போய் நான் உண்மைதான் நினைச்சேன். ஆஹா, கூட்டணி பலமாயிருச்சுடா. ஏன்னா எடப்பாடி வந்து அங்கே எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி வருவாருன்னு சொன்னாப்புல. ஸ்டாலின் அவர்களே, ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஒண்ணு கூட்டணிக்கு வர காத்துட்டு பொறுத்திருந்து பாருங்க. திமுகவா? இல்ல, சொன்னதான் தாமசம். தேமுதிகல இருந்து பிரேமலதா அவர்கள் போய் பாக்குறாங்க. இல்ல, இப்ப இது வந்து போய் பார்த்துட்டாங்கிறதுனாலே அவங்க வந்து கூட்டணி வச்சுக்குவாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து அரசியல் புரியல. எனக்கு இருக்குது, நான் நம்புறேன். இந்த தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இணைந்தால் அதிமுகவில் கதி என்னவாகும்? போய் பாக்குறதுல ஒரு தம்பி, அது இல்ல, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 2 தடவை 3 தடவை பாத்துருக்காப்ல. எப்படி அது? ஏன் பாசிபிள் தம்பி? தமிழ்நாட்டு அரசியலே மாறிடும். அப்படியா? என்ன மாற போது? ஜெயிச்சு விட்டாராப்ப. என்னதான் இருந்தா அவர் வந்து ஒரு இதுடா, பார்ட்னர்ஷிப்டா. இப்ப வந்து ராகுல் டிராவிட், ராபின் சிங், வந்து அஜய் ஜடேஜா, இல்ல வந்து அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ், தோனி, ஜடேஜா எல்லாம் வந்து 100 அடிக்க மாட்டாங்க, அவங்க 40 தான் அடிப்பாங்க. அது ஆப்போசிட்ல நிக்கிற ஆளுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம். இப்ப ஓபிஎஸ் வந்தாருன்னா ஒரு டெபாசிட் வாங்குறமாங்கிறது முக்கியம் இல்ல, ஓட்ட பிரிக்கிறோமா இல்லைங்கிறது அவ்வளவுதான். ஒரு பார்ட்னர்ஷிப். ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப்டா. என்னதான் நம்ம இருந்தாலும் அப்படி ஓப்பனா தப்பா பேசக்கூடாது அவரை. ஏன்னா அவருக்கு ஒரு இது இருக்குது. வந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், வரலாம், வரட்டும். சரி, அவர் மட்டும். ஏன்னா இவ்வளவு காலமா என்ன சாப்பிட்டாரு நம்மளுக்கு தெரியல. இந்த 3 நாள் அதுல ஏதோ சாப்பிடுறாப்புல அவரு, நல்லா ஆயிட்டாரு. ஆமா, அப்ப என்னன்னா ஏதோ ஒரு வாழ்க்கைய ஒரு மாற்றம் நடந்திருக்கும் பொழுது திமுகவுக்கு வரட்டும், இன்னும் சுயமரியாதை இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு அமைச்சர் பதவி கொடுக்கட்டும், சந்தோஷமா. இல்லடா சொல்றேன், ஒரு இது ஏன் கொடுக்க மாட்டாங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள். சிஎம்மா இருந்தவர், அவர் இங்க வராரு அப்படின்னா அவருக்கு கொண்டு போன மரியாதையை அவர் என்ன கொடுப்பாரோ கொடுப்பார். நான் சொல்றேன்,
நீங்க திமுகக்குள்ளே தான் கிளம்பி போட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இதுக்காக சொல்றப்பா. சரி, ரைட், ஓகே. இது என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. ஆனால் இது வந்து ஒரு நார்மலான ஒரு அரசியல் சந்திப்பு. அவர் வந்து பார்த்துருக்கிறாரு. இவரு உடம்பு சரியில்லாம ஓபிஎஸ் கூட நார்மலா விட்டுரு. ஆனா பிரேமலதா அவர்களை வந்து போனதை நான் வந்து நார்மலாக நினைக்கவில்லை. நிச்சயமாக ஒரு, ஏன்னா அவங்க ஒரு யதார்த்தவாதி தெரியும். 3-4 தடவை நின்று நம்ம தோத்து போயிட்டோம், 10 தடவை நின்று ஒண்ணு பழனிசாமி பள்ளி வச்சுட்டாப்ல தெரிஞ்சு போச்சு. அந்த ஜெயிக்கவே இல்லை, ஜெயிக்கதான் இல்லை, சரி போச்சு. ஒரு வாய் சுத்தமாக இருக்க வேணாமா, ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு அவங்க வந்து அந்த வாய் சுத்தத்துல இருந்து அவங்க வந்து ரொம்ப ஏமாந்துட்டாங்க. அதனால அவங்களும் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக ஜோதிடம் சொல்கிறது. பற்றி சொல்லிருச்சா? ஓகே, இப்போ இது ஒரு சைடு எல்லா கட்டத்தையும் அலசி அரைஞ்சு பார்த்துட்டேன். இது ஒரு சைடு இப்படி போய்கிட்டு ஒரு மருது அழகராஜன் ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா, அதிமுக. ஆமா, அவரு ஒரு புது வெடியை வந்து என்னது, எடப்பாடி பழனிசாமி போல ஒரு பலவீனமான தலைமை வேணும்னு தான் பாஜக விரும்புது. ஓஹோ, அதிமுக காரங்க பூரா அப்படி விட்டு இப்படி ஒரு பலவீனமான ஆள் வேணும் தாங்க விரும்புறாங்க. ஏன்னா அவங்க அதிமுக ஒன்னா இருக்கிறத அவங்க விரும்பல, அதிமுகவை உடச்சி செதைக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இதைத்தானப்பா நாங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க. இதான் தலைவர் சொன்னாரு. தலைவர் சொல்றப்பெல்லாம் நீங்க வந்து இதுல அதிமுக கூட்டில இருந்துட்டு எதுக்கு அதிமுகவோட நலன் குறித்து அக்கறைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அக்கறைப்படுறோம்னா, எதிர்கட்சிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா உருப்படியா இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. எதிர்கட்சியா வந்து பாஜகன்னு வச்சுட்டா அண்ணாமலைன்ற ஒரு அறவேக்காட்டு மனுஷனை தலைவராக வச்சுக்கிட்டு இவங்க வந்து எவ்வளவு அவதூறுகளோ பொய்ய வக்கரங்களை இங்கே வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அப்போ அப்படியான ஆட்களை திரும்பி வச்சு எதிர்கட்சி அந்தஸ்துகளை வச்சா இவங்க இன்னும் எவ்வளவு கேடுகட்ட வேலையை பார்ப்பாங்க. ஏன் வெஸ்ட் பெங்காலில் சுவேந்த அதிகாரின்னு ஒரு ஆளுங்க, அவர் வந்துட்டு ஒரு கான்வாய் போகிறப்ப ஜெய் பங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாப்புல. அந்த முழக்கத்தை வந்து கேட்டு டென்ஷன் ஆகி காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து ஜெய் ஸ்ரீராம், நீ வந்து ஒரு பாகிஸ்தானி, நீ வந்து ஒரு அது இது அப்படின்னு மத ரீதியான மத துவேஷத்தோட ஒரு ஸ்லோகன் எல்லாம் அந்தாலும் இது பண்ணுறான். ஒரு பொதுமக்களை நோக்கி அந்தாலும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பொதுமக்களை நோக்கி அவ்வளவு வக்ரம் கொண்டு அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்போடு நடந்துக்கிறான்டால். இப்போ இதே மாதிரி இதை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளவு கொடுமையான இதாக இருக்கும் அது. இங்கே ஆல்ரெடி வந்து சமத்துவமாக எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஒரு மதசார்பு இல்லாமல் இங்கே மக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் வைரல். ஒரே நாளில் 2 நண்பர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து இந்து போல் இருக்க ஒரு இஸ்லாமியர். இவர் வந்து தாலி கட்டி முடிச்சோடனே பக்கத்தில் அவருடைய இஸ்லாமிய நண்பரை பார்க்கறதுக்கு ஒய்ஃபோட போயிட்டாப்புல வாழ்த்து சொல்கிறதுக்கு. இவரும் கல்யாணம், அவருக்கும் ஒரே நாளில் கல்யாணம். 2 பேரும் போய் வாழ்த்து சொல்லிட்டு அதை வந்து போட்டு நான் பசங்களாம் பாடுறா இதான்டா தமிழ்நாடு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் சுவேந்த அதிகாரி போல் இங்கே ஒருத்தர் உருவாக்கி ஏன் திரும்பி அண்ணாமலையை கொண்டு வந்து இவ்வளவு அவதூறுகளையும் பரப்ப விட்டாங்கன்னா நாடு நாடாக இருக்குமா? அதனால தான் சொல்கிறது, எதிர்கட்சிங்கிறது ஒரு இதே போல் பேரளவுலையாவது திராவிடம்னு பேசுகிற அல்லது ஒரு ஒரு நெருக்கடி உண்டாக்குற அளவில் ஒரு பலமாக இருக்கணும். மதவாத சக்திகள் எதிர்கட்சி இடத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தலைவர் வருத்தப்படுறாரு. இப்போ அதான் மருது அழகராஜும் சொல்கிறாப்புல, இதைத்தாங்க விரும்புது. இல்லை, ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சி 1950களில் அப்படி தான் இருந்தது. திமுக காங்கிரஸ் திரும்பவும் அதே நிலைமையை கொண்டு வர அவரே சொல்லுவார் பாரு. எடப்பாடி போல ஒரு பலவீனமான தலைமை தான் அதிமுகவுக்கு இருக்க வேண்டும். அதிமுகவை எக்காலத்திலும் பலம் பெறுவதை பாஜக விரும்பவில்லை. விரும்பினா ஒரு நிமிடத்தில் எல்லோரும் ஒன்னாக்கி விட்டுருவாங்க. அவங்க தானே ஒன்னாக்குனாங்க. திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போனதற்கு பிறகு தடுமாறி கொண்டிருந்த அன்றைய அதிமுகவை கவர்னரே கையை பிடித்து வைத்து 2 பேரும் ஒன்னாக்கலையா? இது மட்டும் கிடையாது, திமுக காரங்களே ஃபயர் விடுற அளவுக்குலாம் வந்து திமுக புகழ்ந்து தள்ளுறாப்புல. அப்படியா? ஆமா ஆமா. மற்றவங்க கட்சிக்காரங்களுக்குலாம் வந்து உடம்புல தழும்பு இருக்குங்க, ஆனா திமுக காரனுக்கு தழும்புல தாங்க உடம்பே இருக்கும் அப்படிங்கிறாப்புல. அப்படியா? ஒரு ரைட்டருங்க, நீ ஒரு ரைட்டருங்க நியூஸ்ல ஃபுல் ஃபயர் மூமெண்ட் தான் திமுக காரங்க என்ஜாய் அப்படின்ற அளவுக்கு. ஆனா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி போய் தொடர்ந்து சிஎம்முக்கு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக கட்சிக்காரங்க போல திமுகவுக்கு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே எனக்கு புரியல. அப்ப திமுக தான் வேலை பார்க்கறது ஃபுல்லா களத்துல இருக்குது இல்லையா? திமுக தாங்க அதிமுக இயக்குது போங்க, அப்படிதான் இருக்குது. ஆமா, எடப்பாடி திமுக கொடுக்குற வேலைக்கு அதிமுக ரிப்ளை பண்ணிட்டு இருக்குது இல்லையா? ஒரு அதிமுக காரர் போய் திமுக காரர் எப்படிங்க புகழ்வாரு திமுக கட்சிய? ஜெயலலிதா இருந்தா புகழ்ந்துருவாங்களா? அவங்க என்ன வாயை திறந்துருப்பாங்களா? கடம்பூர் ராஜு என்னன்னா ஜெயலலிதாவையே கரெக்ட் பண்றாப்புல. ஐ மீன்
வார்த்தையில கரெக்ட் பண்றாப்புல. ஜெயலலிதாவுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தெரியலன்னு சொல்றாப்புல. அவங்க வந்து அது பாருங்க நீங்களே வடநாட்டுல 1 வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு வந்தது ஒரு சாமி அவரான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டுல கொண்டு வந்து நான் போனேன். வந்து நாங்க பெரிய வரலாற்றுக்குள்ளேயே செஞ்சதோட விளைவு 14 ஜெயலலிதாவுக்கு வந்து அரசியல் திறந்துருப்பாப்லையா? அவங்க இருந்திருந்தாருன்னா பேசிருப்பாப்லையா? எவ்வளவு தைரியம் பத்தியா? திமுக வந்து எதிர்த்து பேசுறத விட அதிமுகவே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல எம்ஜிஆர் எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல அப்படின்னு மட்டும்தான் இங்க பேசல. இதய தெய்வம் நிரந்தர கலவை போச்சு, அதெல்லாம் அந்த அம்மா பண்ண தப்புங்க. அப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் வந்து எம்ஜிஆரையும் தூக்கிட்டாங்க. போற போகல எடப்பாடியும் தூக்கிடுவாங்க. அமித்ஷா மோடி தான் இனிமே. அமித்ஷா முக தான் அது. அமமுக அதான் இவரு சொன்னார்ல, துணை முதல்வர் சொன்னது போல இது அதிமுக என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அது அமித்ஷா திமுக விட்டு போங்க அப்படின்னாப்புல. அந்த மாதிரி விட்டு கடந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதிமுக கூடுதலாக வந்து ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுக சிக்கல் தான்டா. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்தது அது வந்து தவறு. ஏன்னா அடிப்படை உறுப்பினர்களை தான் வந்து கழக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும், அதுதான் விதி, கட்சியோட விதி அதுதான். ஆனால் இவர் வந்து பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்திருக்குது அல்லது வேற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அதனால அவரோட நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருக்காப்புல. அதே போல் வழக்கறிஞர் சூரியமூர்த்தியா அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ அது வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வந்துருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ வந்து இதை வந்து இந்த 2 வழக்கு இருக்குல்ல, இந்த 2 வழக்கை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி ஒரு வழக்கு போடுறாப்புல. இப்போ கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு போட்ட எடப்பாடியோட மனு தள்ளுபடி பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, அடிப்படை உறுப்பினர்களால் தான் கட்சியோடைய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும், அதுதான் விதின்னு சொல்றான் அவன். நீ அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்லைங்க, ஆமா இல்லைன்னு சொல்லணும் முதல்ல. இல்லைங்க, விதி என்னவோ அதுபடி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர்களால் தாங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு தான் நீ சொல்லணும். உன் மனுவில் அப்படி எழுத்தே இல்லையே, பச்சை கிளிங்கிற பேரே இல்லை, நீ கேட்டதுக்கு ஒழுங்கா காரணத்தை சொல்லு அப்படின்னா அப்புறம் அந்த மண்ணில் என்னதாங்க இருந்தது அப்படின்னா, அவர் சூரியமூர்த்திங்கிறவர் அதிமுக கிடையாது, அதனால அவருக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை, அதெல்லாம் நீ பேசாத, நீ எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதனால அந்த பதில் வந்து சரியா இல்ல, இது வந்து செல்லாது இப்போ முக்கியமான பேப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா? அனுப்பிச்சு விட்டு ஐயோ மங்க இதாயிடுச்சு. நம்ம குட்டு வாங்கிட்டாப்லையா? எங்க இருந்தாலும் புதுசா இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இபிஎஸ்ஸின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். தமிழகத்துல எங்க இருந்தாலும் குட்டு வாங்குறது அவரோட வழக்கமா இருக்குது. அதான் சொல்றேன், இவ்வளவு சுத்தி இருக்கிறதுனாலதான் உங்களுடன் ஸ்டாலினுக்கு வந்து போய் விளம்பரம் பண்றாரு பிரச்சாரத்துல. ஏன் ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லை என்னங்க பண்ணா, பேசாம படுத்து தூங்குறது இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் டேபிள் போட்டு பேப்பர் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு, இவர் எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்னு இப்படி ஏதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒப்படைச்சு பார்த்துருக்கீங்களா? ஏங்க அவர் சரியா வேலை செய்யலைங்க, உடல்நிலை காரணம் காட்டி அவர் வந்து ஓபி அடிக்கிறாரு, அல்லது வந்து பாருங்க இந்த திட்டம்லாம் செயல்படும், இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன் உடம்பு சரியில்லை வேலை பார்க்குறாருங்க, மக்கள் பணி எப்படிங்க? ஒரு பாட்டு கிட்ட பாடிக்கிட்டு ஒரு நீச்சல் குளத்துல ஒரு நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்றது பையன் சரியில்லை கட்சியை கொடுக்க மாட்டேன் அப்படிதான் பேசுவார்னு பார்த்தா இவரு ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை செய்யறாரு. இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காப்புல. சரி, இது ஒரு சைடு அப்படின்னா நீச்சல் குளம் சொன்னது இவரு ஞாபகம் வருது. நேற்று வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. பாமக உள்ளிட்ட கட்சிகளினுடைய பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, கட்சியினுடைய தலைமையகம் பாமகோட தலைமையகம் அப்படின்ற இடத்துல அட்ரஸ் எந்த அட்ரஸ் போட்டிருக்குதுன்னா பனையூர் அட்ரஸ் போட்டிருக்கு. பனையூர் அட்ரஸா? ஆதார் கார்டு கொடுத்து மாத்திட்டாப்லையா? ஈஸியா எந்த கிடையாது தெரில. சென்னையில் ஐயாவுக்கு தெரியுமா? அது தெரில. ஐயாவுக்கு தெரியுமா, ஐயாட்ட சொன்னாங்களாங்கிறது தெரில. ஆனால் அட்ரஸ் நீங்கள் வெள்ளிக்கிழமை தானே, நேற்று மட்டும் வந்துருக்கணும். இது விசாலக்கிழமை வந்துருக்கணும்.
ஒரு ருத்ரதாண்டம் ஆடி பாருல இன்னைக்கு பனையூர் அப்படிங்கறது அடுத்த வியாழக்கிழமை பாரு இதுக்கு பதிலா அடுத்த விசாலக்கிழமை இருக்கு அடுத்த வியாழக்கிழமை இருக்கு என்ன பதில்னு இல்ல பனையூர் அட்ரஸ் அப்படின்னு நான் ஒரு காமெடிக்காக சொன்னேன். அவனுக்கு அட்ரஸ் கொடுத்தே நான் தான்டா இல்ல பனையூர் அட்ரஸ் நான் காமெடிக்காக சொன்னேன். ஆனா வந்து சென்னையில் உள்ள அன்புமணி அவருடைய அலுவலகத்தை தான் பாமகவினோட தலைமையகம்ன்ற அட்ரஸ் வந்து அதுல வந்திருக்குது. ஆமா ஆமா. ஏன்னா ஏன் இதை வந்து இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றோம், கட்சி வந்து இப்ப அன்புமணி ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போன விசாலக்கிழமை தான் சொன்னாரு கட்சியும் நான் தான் தலைவனும் நான் தான், கட்சியுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க தைலாபுரம் தோட்டம் தான் அப்படின்னாப்புல. ஆனா கடைசியில வந்து அது இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி பேப்பர்ல என்ன சிவாஜி இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப ஐயாவின் விசாலக்கிழமை அப்டேட்டுக்காக காத்திருக்கிறோம். சோ இது வரைக்கும் அதிமுகவில் ஒண்ணும் இல்ல, தலைமை மீது அதிருப்தி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வாய்ஸ் அவுட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா மிகவும் மூத்த தலைவராக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் சமீபத்துல தான் வெளியே திமுக வந்து சேர்ந்தாரு. அது வந்து ஓபிஎஸ் அவர்கள் வராரு, அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள் வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி தொடர்ந்து இவர்களோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி சொல்லுது, அதிமுகவினுடைய தலைமை மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது இல்ல, ஆப்போசிட்ல உள்ள தேர்தல் கூட்டணி வந்து ஒத்துமையா இல்ல, எல்லாம் செதறி கிடக்குறாங்க. அதிமுகவும் செதறி கிடக்கு, அடுத்து பலமானு சொல்ல போற பாமகவும் செதறி கிடக்கு. பிஜேபி பிளான் சக்சஸ் அப்படின்னு இப்பதான் நம்மளுக்கு புரியுது. போக போக தான் தெரியும். 26 போக போல இப்பயே தெரியுது கூட்டணி கணக்குகள் எப்படி வர இருக்குது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம்.